இவர் வந்து இந்த கம்பெனி எப்படிலாம் முன்னேற்றி இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது இப்போ குளோபல் எக்ஸ்பான்ஷன் அதோட இந்த உலகத்துல இருக்கிற சில கம்பெனிஸ் ஐ மீன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, மற்ற நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இவர் சில கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு. அதாவது இவரோட கண்ட்ரோல் கீழே வந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெட்லி டீ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. டெட்லி டீன்னு யூகேல இருக்கு. அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா 2000ல வந்து இவர் வாங்குறாரு. அதை வாங்கி இது வந்து டாடா டீக்குள்ளார எடுத்துட்டு வராரு. டாடா டீ தான் அதுக்கப்புறமேட்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்குள்ளார வருது. ஸோ இதை வந்து டாடா டீக்குள்ளார இவர் எடுத்துட்டு வராரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சவுத் கொரியால 2004ல வந்து சவுத் கொரியால தாவு கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தாவு கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது சவுத் கொரியால இருக்கு. 2004ல வந்து அதை வாங்குறாரு. அதை வாங்கி இது வெஹிக்கிள் கம்பெனி உங்களுக்கே தெரியும். அதை வந்து டாடா மோட்டார்ஸ்குள்ளார அவர் எடுத்துட்டு வராரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க, கோரஸ் அப்படின்னு ஒரு கோரஸ் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் யூகேல தான் இருக்கு. அந்த கம்பெனியை வந்து இவர் 2007ல வந்து வாங்குறாரு. 2007ல வாங்கி இது பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்டீல் மாதிரி உள்ள இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. அந்த கம்பெனியை வாங்கி இவர் வந்து டாடா ஸ்டீல்குள்ளார இதை எடுத்துறாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதை வந்து இவர் வாங்குறாரு. ஃபோர்ட் தான் வாங்குறாரு. ஸோ இது பாத்தீங்கன்னாக்க யூகேல வந்து இந்த இதை வாங்குறாரு. இது வந்து 2008ல நடக்குது. இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரை வாங்கி இவர் வந்து டாடா மோட்டார்ஸ்குள்ளார எடுத்துறாரு. இது மாதிரி இவர் பல விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி அக்வயரிங்கிறதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் எதை அக்வயர் பண்றோம் என்ன பண்றோங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல மூவா இவர் பண்ணியிருக்காரு. இதனால நம்ம டாடா குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க முன்னேற்றம் வந்து அதிகமாகுது. இது மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ண ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. இதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாடா நானோ ப்ராஜெக்ட். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரட்டன் டாட்டாவோட ரொம்ப ஒரு ஆசையான ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா 2008ல தான் வந்து இது ரிவீல் பண்றாங்க. இது வந்து எவ்வளோ அந்த ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு ப்ரைசிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அதாவது $2000 மாதிரி அந்த ரேஞ்சிங் தான் கொடுக்குறாரு. இது ஏன் நடக்குது, இதோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலி ஆட்டி முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு பைக்கை அஃபோர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்களா இருந்துச்சு. அது மாதிரி இருந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த டயத்தில் வந்து இவர் என்ன எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாருன்னா, பைக்கு, அதாவது ஒரு பைக்கில் ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களால பைக்கு தான் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனால் அவங்களாட்டி 4 பேர் போகணுன்ற ஒரு கட்டாயம் ஒரு இது இருக்குது. ஆனால் அவங்களால பைக்கு தான் அஃபோர்ட் பண்ண முடியுது. இவங்களாட்டி கார் வந்து வாங்க முடியல. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த நம்ம ஊரில் இப்போ கூட சரி, நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு 3 பேர் ஒரு வண்டியில் ஒரு பைக்லேயே போகிறத, ஒரு 4 பேர் ஒரு பைக்கில் போகிறதெல்லாம் நம்ம இயல்பாகவே பார்க்கலாம். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பைக்குக்கு பதிலாக நம்ம கார் எடுத்துகிட்டு வருவோம். காரில் ஒரே விஷயம் என்ன, நம்மளுக்கு காசு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. காருண்டாவே ஒரு லக்ஸரி பொருளாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாருக்குமே அடையிற மாதிரி நம்ம ஆக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு சீப்பராக எடுத்துகிட்டு வராரு. 1 லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து எடுத்துகிட்டு வராரு. இவர் எடுத்துகிட்டு வரதுல வந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையும் அதை வந்து உருவாக்குறதுலையுமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு கார் 1 லட்சம் ரூபா தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியான காசு. அந்த காசுக்கு ஒரு காரை வந்து உருவாக்கணும். அப்போ அதை விட கம்மியான காசுக்கு அந்த காரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு அது அந்த இதை வச்சு அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்குறது, அசம்பிள் பண்ணுறது, அதை உருவாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேமிலி வந்து அதை இது பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்குமே கார்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாலாம் ஆகலை. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேற வீடியோ பார்ப்போம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல எய்மில் வந்து உருவாக்குனது. பட் அதில் மார்க்கெட்டிங் வைஸ் அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இது அவருமே பல வீடியோஸில் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் டாடா குரூப்ஸில் இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்தே ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. ஸோ இதை நம்ம ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ணுவோம். நம்ம அதுலேருந்து நம்ம வந்து நம்மளுமே கற்றுக்கலாம். ஸோ ஓகே, மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதை அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரட்டன் டாட்டாவோட ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹம்பிளாகவும் வேலை அப்படின்னு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பார்.
ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. ரொம்ப எப்படி சொல்றது, ஃபியூச்சர் திங்கிங். உங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபியூச்சர் திங்கிங் வந்து பயங்கரமா இருக்கும். ஃபியூச்சர் திங்கிங் மட்டும் இல்லாம லீடர்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா லீடர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல விதத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சர பத்தி பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க. இவரு ஒரு ஒரு கொஞ்ச காலகட்டத்திலே எப்படி அதிகமான லாபத்த சம்பாரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்திருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, டாடா நானோ மாரி கார்லாம் விட்டு இந்தியாக்கு, அதாவது நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து நல்லதும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து அந்த கம்பெனிக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதிகமா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறாங்க. 2மே அவர் வந்து பண்றாரு. ஸோ ரத்தன் டாடா பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட தலைமையில இந்த கம்பெனி இந்த மாரி நல்ல விதமா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இவரோட ரிட்டயர்மெண்ட், இவரோட போஸ்ட் ரிட்டயர்மெண்ட் அந்த இத பத்தி பார்ப்போம். இவர் ரிட்டயர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2012ல வந்து அவரு ரிட்டயர் ஆகுறாரு டாடா சன்ஸ்லேருந்து. டாடா சன்ஸ்லேருந்து ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து சைரஸ்ன்னு ஒருத்தவரை வந்து சேர்மேன் ஆக்குறாரு. வந்து சைரஸை வந்து சேர்மேன் ஆக்கினாலும் ரத்தன் டாடா வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு இன்னமும் வந்து டாடா சன்ஸ்லேயும் டாடா குரூப்ஸ்லேயும் வந்து மரியாதைக்காக நீங்கள் மரியாதை செலுத்துகிற விதமாக அவரை சேர்மனை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து, அதாவது எப்படின்னா, அவர் சேர்மன் கிடையாது, பட் மரியாதைக்காக. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஃபுல் பவர் வந்து இருக்காது. ஒரு பார்ஷியல் பவர்ன்னு வேண்டாம் சொல்லலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா அவராட்டி மூவ் பண்ண ஒரு பார்ஷியல் பவர் தான் அவருக்கு வந்து இருக்கும். இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்காரு 2012ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016ல என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, போர்ட் ரூம்ல அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னாக்கா, இந்த சைரஸ்ன்னு ஒருத்தவர் வந்து சேர்மன் ஆனார்ல, அவர் வேணாம், அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவரை ரிமூவ் பண்றாங்க. அந்த சேர்மனை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரத்தன் டாட்டாவே வந்து சேர்மன் ஆக்குறாங்க. எனக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சொல்யூஷனுக்கு வந்து போகுது. அந்த அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போகுது. ஸோ இவர் மறுபடியும் கம்பெனிக்குள்ளார வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிள் பண்றாரு. இவர் ஸ்டேபிள் பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல இன்னொருத்தவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அவர் யாருன்னாக்கா, நட்ராஜன் சந்திரசேகர்ங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இவர் தான் வந்து புதுசா இப்ப வந்து சேர்மன் ஆக போறாரு அப்படின்னு அவர் 2016ல வராரு. இது எப்ப நடக்குதுன்னா 2017ல வந்து இவர் வந்து புதுசா ஒரு சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ இவரோட ரத்தன் டாட்டாவோட தலைமையில தான் இந்த நட்ராஜன் சந்திரசேகர் வந்து உள்ளார வராரு. ஸோ இவரோட போஸ்ட் ரிட்டயர்மெண்ட், இவரோட ரிட்டயர்மெண்ட்க்கு அப்புறமேட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். இவரோட ரிட்டயர்மெண்ட்க்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா, இவர் பிசினஸ் வந்து ஹேண்டில் பண்றாரு. ஆனா எந்த விதத்துல ஹேண்டில் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருக்காரு. இவர் வந்து ஒரு கம்பெனிக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் கம்பெனிக்கு, ஒரு நல்ல கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, புதுசா உருவாக்கி இருப்பாங்கல்ல, நம்மள மாதிரி இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும்னு தான் இந்த சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஹெல்ப் பண்ணுங்கிற விதமா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் உருவாகுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து இவர் மென்டாரா இருக்காரு. எப்படி என்னென்னலாம் பண்ணணும், எப்படி நீங்க இந்த கம்பெனியை வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம பல சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவர் வந்து காசு கொடுத்துருக்காரு. முன்னாடி அது சின்ன ஸ்டார்ட் அப்பா இருக்கும்போது அந்த விதத்துல வந்து அது இப்ப பெரிய கம்பெனிஸா பலது இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் அப்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓலாக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸ்னாப்டீலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஊபர் லேடருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமேட்டு பேடிஎம்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ். அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து சின்ன கம்பெனியா, ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு அதை டீச்சும் பண்ணியிருக்காரு. ஒரு டீச்சராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இவர் வந்து அவரோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து இவரோட ரோல் வந்து இப்படிலாம் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, யங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம இவரோட என்னத்தை பார்க்க போறோம்னா, இவர் எந்த அளவுக்கு இந்த தான தர்மம் அப்படி, இந்த டாடா ஃபேமிலி அப்படின்னாவே தான தர்மத்தை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க கன்ஃபார்ம் இதை அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா இதை வந்து பேர் போனது அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவரோட தலைமையில் இவர் தான் டாடா குரூப்ஸோட ஹெட்டாக இருக்கிறதுனால இவர் வந்து இதுக்குமே ஹெட்டாக இருந்தார். டாடா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு இது இருந்துச்சு, அதுக்குமே ஹெட்டாக இருந்தார். அது எப்படி உருவாச்சு எல்லாருமே வந்து நீங்கள் மீதி போட்ட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, டாடா குரூப்ஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இவர் வந்து டாடா சன்ஸே டாடா ட்ரஸ்ட்டோட ஒரு முக்கியமான இதுதான், டாடா சன்ஸோட ஒரு முக்கியமான பகுதி தான் டாடா ட்ரஸ்ட்டு. அந்த இதெல்லாம் வந்து இவர் சேர்மனாக இருக்கார். அதில் அவர் சேர்மனாக இருக்கிற
அந்த சேர்மனா இருக்கும்போது இவரோட ரோல் எல்லாம் என்ன பண்றாரு, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச்காக அவர் வந்து அதிகமா செலவு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, $50 million வந்து அவர் வந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலுக்கு மட்டுமே அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. $50 million வந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலுக்கு மட்டுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் இதுக்கும் அந்த இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, IISc அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறதுலையுமே அவர் வந்து அதுக்கு ஈக்குவலாக இவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. காசு கொடுக்கறதாகட்டும், அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுறதாகட்டும், இப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும் மேனேஜ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியே அவர் பண்ணியிருக்காரு. இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணியிருக்காராண்டா கிடையாது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கும் பண்ணியிருக்காரு. டாட்டா அதே மாதிரி இன்னொன்று வச்சிருந்தாங்க. டாட்டா குரூப்ஸ்குள்ளார இன்னொன்று இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்ன்னு இருந்துச்சு. டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், TISS. இந்த இதுக்குமே அவர் வந்து அதே மாதிரி இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குமே இவர் வந்து அதே அளவுக்கு தான் அவர் இன்வால்மெண்ட்டுமே கொடுத்தாரு. இந்த மூணுத்துமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட் வந்து இவர் கொடுத்துருக்காரு. இது போக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அவர் ஹெல்த் கேர் இதுக்காக வந்து இந்தியா மூலியமாக ஹெல்த் கேர் வந்து இது பண்ணுங்கிறதுக்காக பல காசு இது மாதிரிலாம் இது வந்து கொடுத்துருக்காரு. அது போக நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இந்த கோவிட் அப்படிங்கிறது வந்து COVID-19 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினதாக தான் இருக்கும். அது ஓகே, சின்ன பசங்களுக்கு கிடையாது. நம்மளா பப்ஜி விளாண்ட காலம் அது இல்லை. பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன். பெரிய ஆளுங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அவங்களோட பிஸ்னஸ் லாஸ் இது மாதிரிலாம் பலது நடந்து அப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த COVID-19 ரிலீஃப்காக அவர் வந்து காசை வந்து பலது அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இது வழியாக பார்த்தீங்கன்னா இவர் பெரிய லெவலில் வந்து ஒரு வெளியே தெரியாத பல விஷயங்கள் வந்து இதுக்காக பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அது போக இவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காரு, இவருக்கு வந்து சர்டன் அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டா ஃபேமிலின்னா சொல்ல வேணாம், அவங்க பல அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவருக்கு வந்து சர்டன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு அப்படின்னு பலது வாங்கியிருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க பத்ம பூஷன் அவார்டு வந்து இவர் வாங்கியிருக்காரு 2000ல் பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் வந்து 2008ல் வந்து வாங்கியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வந்து ஆனரரி டாக்டரேட் வந்து பட்டம் வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் பல IITs, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து சேர்ந்துமே இவருக்கு பல இந்த மாதிரி ஆனரபிள் டாக்டரேட் பட்டம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க டைம் மேகசினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்னு ஒரு இது இருந்துச்சு. அதுலேயுமே வந்து இவர் பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கு 2008ல். ஓகே, இது போக இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, இவரோட ஓவரால் வாழ்க்கை வந்து எப்படி இவர் வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தார். ரொம்ப டிசிப்ளினராக ஒழுக்கமாக இருந்த ஆளாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் கல்யாணம் பண்ணிக்கல. இவர் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பாரு. அவரோட குடும்பத்துக்கு வந்து ரொம்ப மரியாதை செலுத்துகிற ஆளாக இருப்பார். அது போக என்னதான் பப்ளிக்ல வந்து வெளியில சொசைட்டிக்கு வந்து இவர் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க மத்தியில இவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தார். இவரோட பல வீடியோஸா இருக்கட்டும், பல இன்டர்வியூக்கு, பல இடத்துக்கு இவர் போனதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆளா தான் இவர் வந்து தெரிவார். ஒரு எப்படி சொல்றது, இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அவருக்கு வந்து இதாயிருச்சு அப்படின்னா பயங்கர ஒரு இது இருக்கும். ஓகே, இது வந்து மனித இயல்பு தான். பட் இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு அவர் வந்து எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. மக்களோட மக்களா தான் அவர் வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. அது போக இவர் பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பெட் லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டாக் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாய் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட இடத்துல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு ஒரு இவரோட பாம்பேல இருக்கிற வீடாக இருக்கட்டும், அப்புறமேட்டு டாடா குரூப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா டாக் ஃப்ரெண்ட்லி ஏரியா அப்படிங்கிற மாதிரி மாற்றிலாம் இவர் வந்து வச்சிருப்பார். இது போக பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஜேஆர்டி டாட்டா மாதிரி இவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க பறக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரோப்ளைன் ஓட்டுறது, அது மாதிரி பறக்கிறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பைலட் லைசன்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஜேஆர்டி டாட்டா வீடியோ நீங்கள் பார்க்கலன்னாக்கா அவர் தான் பாருங்கள். அவர் தான் ஃபர்ஸ்ட் பைலட்டு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அது வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்குமே வந்து பைலட் லைசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இவர் லைஃப் ஸ்டோரி ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டோரியாக இருக்குது.
இவர் என்னென்னலாம் பண்ணாரு, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்லாம் பண்ணாரு, எப்படிலாம் அவரோட லைஃப்பையும் அவரோட ஒர்க்கையும் வந்து முன்னேற்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம புரிஞ்சிருக்கலாம். பட் இவர் வாழ்க்கை இதே மாதிரி நல்லபடியாவே போச்சா அப்படின்னா கிடையாது. இவரமே